திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போன்ற புகைப்படத்துடன் கூடிய அழைப்பிதழை தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநரே இவ்வாறு செய்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தெய்வ புலவர், பெருநாவலர், முதற் பாவலர் என்பன உள்ளிட்ட சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். தனது 1330 திருக்குறள்கள் மூலம் மனிதனுக்கு வாழ்க்கையை போதித்தவர். கிமு 31ஆம் ஆண்டில் திருவள்ளுவர் பிறந்தார் என்று கூறப்படுகிறது. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் என்று கருதப்படுகிறது. வெள்ளை நிறை ஆடை அணிந்தபடி ஒரு கையில் எழுத்தாணியும் மற்றொரு கையில் பனை ஓலையும் இருப்பது போன்ற புகைப்படம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தையொட்டி காவி உடை அணிந்த திருவள்ளுவரின் புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆளுநர் RN ரவி சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி திருவள்ளுவர் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் காவி உடை அணிந்த வள்ளுவரின் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். ஆளுநரின் செயலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதே நேரம் வைகாசி மாதத்தில் வரும் அனுஷ நட்சத்திர நாளில் திருவள்ளுவர் பிறந்தார் என்ற கருத்தும் நிலவுகிறது. இதன்படி அனுஷ நட்சத்திர நாளான இன்று திருவள்ளுவர் தினத்தை கொண்டாட தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்துள்ளது. கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதையொட்டி ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அழைப்பிதழில் காவி உடையுடன் நெற்றியில் திருநீறு, கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்திருப்பது போன்ற திருவள்ளுவரின் படம் இடம்பெற்றுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அரசு அங்கீகரித்த திருவள்ளுவர் புகைப்படத்தை மாற்றி சாதி மத சமயம் சார்ந்து ஆளுநர் மாளிகை புகைப்படத்தை வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளுநரே இவ்வாறு செய்வது கண்டனத்திற்குரியது மற்றும் வருத்தத்திற்குரியது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். முன்னதாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ், வள்ளுவர் எந்த ஒரு சமயத்தையோ மதத்தையோ சார்ந்தவர் அல்ல என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.